சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான முக்கியமான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் 2 அணிகளுடைய விக்கெட் கீப்பர்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. சிஎஸ்கே வீரர் சஞ்சு சாம்சன் மற்றும் ஹைதராபாத் வீரர் ஹென்ரிச் கிளாசன் இடையே ஏற்பட்ட இந்த நேரடி மோதலால மைதானத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவுச்சு. ஹைதராபாத் அணி 181 ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருந்த பொழுது ஆட்டத்துடைய 15வது ஓவர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. சென்னை அணியுடைய சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது வீசிய பந்தை அதிரடி வீரர் ஹென்ரிச் கிளாசன் இறங்கி அடிக்க முயன்றிருக்காரு. ஆனால் பந்து பேட்ல படாமல் நேராக விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் கைகளுக்கு சென்றது. மின்னல் வேகத்துல செயல்பட்ட சஞ்சு சாம்சன் விக்கெட்டை தகர்த்திருக்காரு. 3வது நடுவருடைய சோதனையில கிளாசனுடைய கால் நூல் இடையில அந்தரத்துல இருந்தது உறுதியாச்சு. அவுட் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. 25 பந்துகள்ல 47 ரன்கள் குவித்து அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த கிளாசன் அவுட் ஆன ஆத்திரத்துல மைதானத்தை விட்டு வெளியேறாமல் நின்றிருக்காரு. சோ அப்போது சஞ்சு சாம்சன் ஏதோ ஒரு கருத்து சொல்ல கிளாசன் அவர்கள் ஆவேசமடைந்து சிஎஸ்கே வீரர்கள் நின்றிருந்த இடத்திற்கு மிக அருகே வந்து சஞ்சுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. பதிலுக்கு சஞ்சு சாம்சனுமே ஆக்ரோஷமாக பேச 2 வீரர்களும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தபடி நின்றிருக்காங்க. நிலைமை கையை மீறி செல்வதை கண்ட பந்து வீச்சாளர் நூர் அகமது அவர்கள் சஞ்சு சாம்சனை பின்னோக்கி பிடித்து இழுத்து சமாதானமுமே பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் சிவம் தூபே ஓடி வந்து கிளாசனை கட்டிப்பிடித்து கொண்டு அவரை சமாதானப்படுத்திருக்காரு. சோ இந்த பிரச்சனை தற்போது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. கிளாசன் அவர்களுமே அமைதியான குணம் கொண்டவர், அதே போல சஞ்சு சாம்சன் அவர்களுமே எந்த அளவிற்கு கூலானவர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். மேட்சுடைய பிரஷர் காரணமாக இருவருமே மோதி கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.